திருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, அடிமைகளிலே மிக சிறந்த அடிமை என்னை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு பேர் வாங்கறதுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்துட்டாரு போல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதியான போதே தமிழ்நாட்டுல 2026 ஒருவேளை ஒரு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றா அது எப்படியும் நடக்க போறது கிடையாது. இருந்தாலும் வெற்றி பெற்றுட்டாக்கா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்லயே அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணி அறிவித்த அன்றுக்கே பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல பிரஸ் ரிலீஸ்ல வெளிப்படையா சொல்லி இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அதன் பிறகும் தொடர்ந்து அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது பாஜக தரப்பு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில தலைவர்கள் ஆமாங்க நாங்க எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல அண்ணாமலை என்னன்னாக்கா எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்றத விட பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு செக்கையும் வச்சிருந்தாரு அண்ணாமலை. இதையெல்லாம் கேட்டு கொஞ்சமும் சூடு சோனை இல்லாத எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஊர்ல இருக்க எல்லாருமே காரி துப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு கேட்டும் கூட எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னாக்கா கேட்காத காதுல சங்கூஜன கணக்கா அமைதி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சூழல்ல தினமலர்ல அமித்ஷாவுடைய ஒரு நேர்காணல் வந்திருந்தது. அந்த நேர்காணல்ல அமித்ஷா வெளிப்படையா சொல்றாரு, 2026 திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தி விட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பெறும். அந்த ஆட்சியில பாஜக நிச்சயமாக இடம்பெறும். அதாவது கூட்டணி ஆட்சின்றது மீண்டும் மீண்டும் அமித்ஷா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம அதிமுகவை பாஜகவிடம் எந்த விலையும் கொடுக்கலினாலும் பரவாயில்ல அதை அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு போல. கூச்ச நாச்சமே இல்லாம அமைதி காத்துட்டே இருக்காங்க. அங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்போ இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிய தமிழ்நாட்டினுடைய உரிமையை முழுக்க முழுக்க பாஜகவிடம் அடமானம் வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சுதான் எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய, அதாவது உங்க கட்சிக்கு நீங்க என்ன துரோகத்தை வேணா பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க, அது உங்களுடைய கட்சி என்னத்தையும் பண்ணி தொலைங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவு கொடுக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூச்ச நாச்சமே இல்லாம இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்றியத்துல கூட்டாட்சி பவர்ல இப்ப எல்லா மாநில கட்சிகளும் இருந்தே ஆகணும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா சுயாட்சியா இருக்கணும். எந்த கட்சி மெஜாரிட்டி வாக்குகளை பெற்று ஆட்சி பிடிக்கிறதோ அந்த கட்சி சுயாட்சியாக ஆட்சி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல எப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர்றாரு அப்படின்னாக்கா இது எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக சொந்த கட்சியை மட்டும் இல்ல தமிழ்நாட்டையும் காவு கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த முதுகெலும்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்க முடியுது. வரப்போகின்ற தேர்தலில் பாஜகவை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ அதே போல அதிமுகவை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்பது வேஸ்ட் லக்கேஜ் ஓவர் லக்கேஜா இருக்குதோ தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் பார்க்க முடியும். அந்த ஓவர் லக்கேஜ் இன்னொரு வேஸ்ட் லக்கேஜ் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சீர்குலைக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா பார்க்கும்போது இந்த ஓவர் லக்கேஜையும் அந்த ஓவர் லக்கேஜ் கொண்டு வந்திருக்க அந்த வேஸ்ட் லக்கேஜையும் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் குப்பையில போட்டு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்குன்றதா நாம பொதுவா பார்க்க முடிய தோழர்களே. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.